வணக்கம் மக்களே. இதை பாருங்க, இந்த வியூ எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. நீங்கள் பார்க்கலாம், இங்கே வந்து ஒரு பக்கத்தில் சன்லைட்டும் இன்னொரு பக்கத்தில் சந்திரனையும் பார்க்கலாம். இது வந்து இப்போ மத்தியானம் 1 மணி ஆகுது. ஸோ இந்த பிரிட்ஜ் மேலேருந்து பார்த்தா அந்த மாதிரி தெரியும். ஒரு பக்கத்தில் சன்லைட், இன்னொரு பக்கத்தில் மூணு. டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல? நானும் இந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். 2 சன் அண்ட் மூன் ஒரே நேரத்தில். வெல்கம் டு Gamla Stan. இது வந்து ஸ்டாக்ஹோமோட ஹார்ட் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப பழைய காலத்து சிட்டி. ஸோ நம்ம இன்னைக்கு இதுக்குள்ளே போய் இந்த பழைய காலத்து டவுன், ஓல்டு டவுன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்பயாவது இந்த மாதிரி ஓல்டு டவுன் எங்கேயாவது விசிட் பண்ணியிருக்கீங்களா? அப்படி விசிட் பண்ணால் உங்களோட ஃபேவரட் ஓல்டு டவுன் எது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதுவும் நம்மளுக்கு பழைய மெட்ராஸில் எப்படி பாரிஸ் ஒரு பழைய டவுன், ஓல்டு டவுன் அப்படின்னு சொல்லுவோமோ அதே மாதிரி தான் இங்கேயுமே. இதுவும் இந்த சிட்டிக்கு பழைய டவுன். இங்கே வந்து இப்போது வந்து இங்கே வெஹிக்கிள்ஸ் எதுவுமே அலோடட் கிடையாது. ஒன்லி வாக்கிங் தான். ஏன்னா நடந்து போகிறவங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி வச்சுருக்காங்க. அது இதில் வந்து கிறிஸ்மஸ் டைம், அதே மாதிரி நியூ இயருக்கு வந்து இங்கே நிறைய டூரிஸ்ட் வந்து போயிட்டே இருப்பாங்க. பேசிக்காக என்னென்னா இது ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன். நிறைய பேர் இங்கே இப்படியே நடந்து போயிட்டே இருப்பாங்க. நிறைய ஷாப்ஸ் இருக்குது. நம்மளுக்கு பாரிஸில் எப்படி சின்ன சின்ன ரோடு பக்கத்தில் அப்படி போகுமோ இங்கேயும் அதே மாதிரி தான் போகும். முன்னே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு வாங்க. இந்த லைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா மேலே எப்படி இருக்குன்ட்டு? எல்லாம் பழைய காலத்துக்கு. இந்த ஷாப்ஸ், இந்த இதெல்லாம் சாவரியன் ஷாப்ஸ். கிஃப்ட்டு நம்ம ஊருக்கு ஏதாவது ஊருக்கு போய் இங்கே வாங்கினோம், நான் இது வாங்கினேன். சில பேருக்கு என்னென்னா அது ஒரு ஹாபி இருக்கும். அவங்க போகிற எல்லா ஊர்லேயுமே ஒரு மேக்னெட் மாதிரி வாங்குவாங்க. ஒரு கண்ட்ரியில் வாங்கி அவங்க ஃப்ரிட்ஜுக்கு எல்லாம் ஒட்டி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி மேக்னெட்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும். பாருங்கள் இந்த டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் எல்லாம் எவ்வளோ வச்சுருக்காங்கன்ட்டு. ஜுவல்லரி இங்கே வந்து ஆத்தென்டிக்கான ஸ்வீடிஷ், அது என்ன சொல்லுவாங்க, ஹேண்ட்மேடு இது கிஃப்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அது ஸ்வீடிஷ் டாலா ஹார்ஸஸ், அதே மாதிரி உலன் கையில் நெஞ்ச ஸ்வெட்டர்ஸ், அந்த மாதிரி அது என்ன சொல்லுவாங்க, ஸ்கார்ஃப். இந்த வின்டருக்கு, ஏன்னா இது முழுசாகவே ரொம்ப சில்லுன்னு இருக்கும் இல்லையா? ஸோ அதனால இங்கே வந்து அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய கிடைக்கும். நீங்கள் எப்பயாவது இந்த மாதிரி வந்தீங்கன்னா இந்த மாதிரி பொருளாக வாங்கி வரும்போது காலியான பேக்கில் வந்து போகும்போது பேக் நிறைய வெயிட் எடுத்துகிட்டு போவீங்களா? இல்லை எதுக்கு நம்ம எல்லா ஊர்லேயும் வாங்குறது, எப்பயாவது வாங்கிக்கலாம், நம்ம அங்கே யூஸ் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லி விட்டுடுவீங்களா? கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள் எல்லாம் ஷிப்ஸ், இந்த வைக்கிங் ஷிப்ஸ். இங்கே தானே அந்த வைக்கிங் இது ஸ்டார்ட் ஆகிருக்கு ஸ்வீடனில். ஸோ அதனால் அதுக்கு சம்மந்தமான பொருள் எல்லாம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா? அது மாதிரி மெட்டல் கிளாஸஸ், வைன் கிளாஸஸ், அதே மாதிரி பீர் ஜக்ஸு, வோட்கா ஷார்ட் கிளாஸஸ், அது மாதிரி நிறைய வச்சுருப்பாங்க இங்கே. சிலதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெட்டல்ஸில் வச்சுருப்பாங்க. அது எப்படி சொல்கிறது, கிளாஸ் இருக்கும், அது என்னது ஸ்டீலில் இருக்கும், பிராஸ், அந்த மாதிரி செராமிக்கில் கூட இருக்கும். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி டாய்ஸ் இருக்கும் சின்ன பசங்களுக்கு. எல்லாமே முதல்ல டிஸ்பிளே வச்சுருப்பாங்க இந்த மாதிரி கிளாஸில். அதுக்கப்புறமா நம்ம பார்த்து பிடிச்சிருந்தா உள்ளே போய் வாங்கிக்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ இருக்குது கலர்ஃபுல்லாக அப்படின்ட்டு. எல்லாமே இப்போ மணி என்ன ஆகுதுன்னா 2 மணி ஆகுது. டெம்பரேச்சர் வந்து -5 இருக்குது. ஸோ அதனால் எல்லோருமே இது பண்ணி போயிட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள், இது வந்து ஸ்வீடிஷ் லாக். இது வந்து எப்படி சினமன் இருக்குல்ல, சினமன் வச்சு பண்ணுற ட்ரிங்க். இது வந்து கொஞ்சம் வார்மாக குடிப்பாங்க, ஹீட் பண்ணி. அது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது, நான் என்றைக்குமே அவ்வளோவா குடிச்சதில்லை. பட் இதை நான் சொன்னேன் பார்த்தீங்களா, உலன் இது வச்சு பண்ணுவாங்க. அண்ட் உலன் டால்ஸ், இந்த மாதிரி ஸ்பூன்ஸ், இது எல்லாமே ரொம்ப பழைய காலத்து ரெப்ளிகா. இது ஒரிஜினலாக இல்லையான்னு எனக்கு தெரியாது. அதே மாதிரி இருக்கும். பழைய காலத்தில் எப்படிலாம் வச்சுருக்காங்க அதே மாதிரி தான் இங்கே வச்சுருப்பாங்க. இங்கே பாருங்கள், அது வந்து யூல் மார்க்னா அது அந்த பக்கத்தில் இருக்குது. அது வந்து கிறிஸ்மஸ்க்கு ஒரு நாள் முன்னாடி வரைக்கும் அங்கே பெரிய மார்க்கெட் வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே வந்து நிறைய பேர் எல்லாமே என்ன சொல்கிறது, இதே மாதிரி தான் கேக்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பன்ஸு. இதை பாருங்கள், சினமன் பன்ஸ், இதெல்லாம் வச்சுருப்பாங்க.
எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி இருக்கும். எல்லாம் நடந்து போயிட்டு இருக்கும்போது சாப்பிட்டுக்கிட்டே போவாங்க சில பேர். அந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்கார்ஃப், உலன் இதெல்லாம் வந்து சிலது வந்து கையில் நெஞ்சுதாகவே இருக்கும். இங்கே அவங்களுக்கு பழக்கம், ஏன்னா இங்கே ரொம்ப குளிரான பிளேஸ் இல்லையா. ஸோ அதனால் எல்லாமே உலனுக்கு சம்மந்தமானது, இல்லை வின்டருக்கு சம்மந்தமானது, இல்லை டெக்கரேஷனுக்கு சம்மந்தம் அந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. இதெல்லாமே வந்து கிஃப்ட் ஐட்டம்ஸ். நம்ம யாருக்காவது கிஃப்ட், நம்ம ஏதாவது ஊருக்கு போனால் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே கிஃப்ட் வாங்க போவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு போகலாம். அங்கே பாருங்கள் ஒரு ஷிப், அந்த பழைய வைக்கிங் ஷிப்ஸ். இது பாருங்கள் மெட்டல் ஜுவல்லரி, எல்லாம் டிஸ்பிளே ஐட்டம்ஸ் எல்லாமே மெட்டல் இதில் இருக்கும். சில இது அது பாருங்கள், மெட்டலில் செஞ்ச பீர் ஜக்ஸு, வைன் கிளாஸஸ் அந்த மாதிரியெல்லாம் வச்சுருப்பாங்க. எல்லாமே அதே தான், எல்லா ஷாப்லேயுமே மாற்றி அவங்க டிஸ்பிளே வச்சுருப்பாங்க கஸ்டமர்ஸை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக. பட் நல்லா தான் இருக்கும். பட் ஆனால் சிலது காஸ்ட் கூட இருக்கும், ஏன்னா சின்ஸ் இது டூரிஸ்ட் பிளேஸ்ன்றதால காஸ்ட் இருக்கும். பார்த்திங்களா, எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி டெக்கரேஷன்லாம் பண்ணி அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. இது காமன், எல்லா இடத்துலையுமே இதே மாதிரி தான் டெக்கரேஷன் பண்ணி வச்சுருப்பாங்க எல்லா ஷாப்ஸ்லேயுமே. இவங்களோட ட்ரெடிஷன் இது, இந்த மாதிரி டெக்கரேஷன்லாம் பண்ணி லைட்ஸ். ஏன்னா வின்டரில் அவ்வளோவா லைட்ஸ் இருக்காது இல்லையா, அதனால இவங்க வந்து எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் லைட்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சு அவங்களோட அது என்ன சொல்லுவாங்க, டிப்ரெஷன் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு வந்து அந்த மாதிரி லைட்ஸ் எல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. பாருங்கள், நான் முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா, அங்கங்கே சின்ன சின்ன சந்து பொந்து மாதிரிலாம் இருக்கும் அப்படின்ட்டு. இங்கே எல்லா இடத்துலையுமே அந்த மாதிரி இருக்கும். சிலது வந்து கீழே பில்டிங்க்கு கீழே கூட பேஸ்மெண்ட்ஸில் அந்த மாதிரி கூட வச்சுருப்பாங்க. எல்லா இடத்துலையுமே இந்த மொத்த ஏரியாவுமே இதே மாதிரி தான் இருக்கும். எல்லாமே ஷாப்ஸ், எல்லா ஷாப்ஸுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஐட்டம்ஸ் தான் கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் என்னமோ இருக்கும். பட் ஆனால் காஸ்ட் மட்டும் நான் பார்த்ததில் வந்து ஆல்மோஸ்ட் நான் 2-3 ஷாப்ஸ்குள்ளே போய் பார்த்தா வந்து எல்லா ஷாப்லையுமே கிட்டத்தட்ட ஒரே காஸ்ட் தான் இருக்குது. மேபி இவங்க எல்லாம் முன்னாடியே பேசி வச்சுருப்பாங்க போல இருக்குது, ஒரே மாதிரி காஸ்ட்லாம் வச்சுக்கணும் அப்படின்ட்டு. இங்கேயும் கிளாக் விற்கிறாங்க பார்த்தீங்களா. இந்த கிளாக் அப்படின்றது கம்பல்சரி இவங்க வந்து வின்டர் டைமில் கண்டிப்பாக குடிப்பாங்க. அதுவும் கிறிஸ்மஸ் டைம்லனா கண்டிப்பாக குடிச்சே தீரணும் அப்படின்றது அவங்களுக்கு அதோட சம் கைண்ட் ஆஃப் ட்ரெடிஷன் அப்படின்னு தான் சொல்லுவேன் நான், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இதெல்லாமே வந்து ரெஸ்டாரண்ட்ஸ், ரெஸ்ட்ரோ பார்ஸ், அதே மாதிரி பார்ஸ் எல்லாமே இருக்கும். பாருங்கள் சாக்லேட்ஸ் இதெல்லாமே திருப்பியும் இங்கேயும் எல்லாம் சாக்லேட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி சாக்லேட் ஷாப்ஸும் நிறைய இருக்கும். பட் ஆனால் காஸ்ட் இருக்கும். சாக்லேட்ஸ் நல்லா இருக்கும். பட் ஆனால் ஏன்னா ஸ்வீடன்னா சாக்லேட்ஸ்க்கான ஃபேமஸ் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாமே சாக்லேட்ஸ் தான் மேலே இருக்கிறது எல்லாமே. இது வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி எல்லாம் ஃபலாஃபல், அதே மாதிரி வேஃபிள்ஸு இந்த மாதிரிலாம் விற்பாங்க. இது ஸ்ட்ரீட் ஃபுட். இது எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு லைட்ஸ் போட்டிருந்தா தான் நல்லாயிருக்கும் இந்த ஏரியா. நீங்கள் எப்போயாவது ஸ்டாக்ஹோம் வந்தீங்கன்னா காம்லா ஸ்டான் வர மறக்காதீங்க. இதை பாருங்கள், இது வந்து சாக்லேட் பால்ஸ் அண்ட் ரோல்ஸ் மாதிரி எல்லாம், சாக்லேட்லேயே ரோல்ஸ் மாதிரி எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து முழுசாக சாக்லேட் ஷாப்ஸ், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சாக்லேட்ஸ் எல்லாமே கிடைக்கும், நல்லாயிருக்கும். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து காம்லா ஸ்தான் டூர் முடித்தாச்சு. இப்போது மணி வந்து எனக்கு 3 மணி ஆகுது. ஸோ நான் இப்போலேருந்து கிளம்புனா தான் நான் ஃப்ளியன் போய் சேர்றதுக்கு 7:30 மணி ஆகும் கிட்டத்தட்ட. ஸோ எப்போ ட்ரெயின் கிடைக்கிறதுன்றதை பார்த்து நான் இங்கேருந்து கிளம்ப போகிறேன். நீங்கள் யாராவது எப்போயாவது ஸ்டாக்ஹோம் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக காம்லா ஸ்தான் வாங்க. ஏன்னா இது ரொம்ப நல்ல அழகான டூரிஸ்ட் அட்ராக்ஷன், அதனால தான் மிஸ் பண்ணாதீங்க. ஸோ நான் இப்போ வந்து
ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டேன். திரும்பியும் இந்த பெரிய எக்ஸ்கலேட்டர் இறங்கணும். இது பாருங்கள், நிறைய முன்னே போகிறவங்க வந்து அப்படியே படி இறங்கி போகிற மாதிரி போகிறாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப பயம், நான் எல்லாம் அந்த மாதிரி இறங்க மாட்டேன். நின்ன இடத்துல அப்படியே நின்றுட்டுருப்பேன். ஸோ அவ்வளோதான். டாடா. ஸோ பை பை ஸ்டாக்ஹோம், see you soon. திரும்பியும் ஒன்றுனா சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். டாட்டா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட ஒப்பீனியன்ஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.